பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உன் வேதத்தை வாசிக்க இந்த நாளை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இதில் சாராம்சத்தை எங்கள் சிஸ்டர் அனிதா சிஸ்டர் எங்களுக்கு விவரித்து சொல்ல கிருபை தந்த கிருபைக்காக அவர்களை ஆசீர்வதித்து தகப்பனே, நாங்கள் புரியும்படி அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற அந்த கீ நோட்ஸ்க்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை மேலும் பயன்படுத்தி வழி நடத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஜட்ஜஸ் என்ற பெயரின் அர்த்தம் எபிரேய மொழியில் ஷோஃபெட்டிம் என்பது என்ற அர்த்தம் வெறும் நீதித்துறை தலைவர்களை மட்டும் குறிக்கவில்லை. அது தேவனால் எழுப்பப்பட்ட இரட்சகர்கள், வீர தலைவர்கள், மக்களை விடுவித்தவர்களை பற்றி குறித்து பேசுகிறது. இந்த புஸ்தகத்தின் காலப்பகுதி யோசுவாவின் மரணத்திற்கும் சாவுல் ராஜாவின் எழுச்சிக்கும் இடையிலான காலம். கிமு 1350 1050 வருடங்கள் காலத்தில் இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் பொதுவாக சாமுவேல் எழுதியதாக கருதப்படுகிறது. ஆனால் நூலில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. இந்த புஸ்தகத்தின் மைய கருத்து அந்நாட்களில் இஸ்ரேலின் ராஜா இல்லை, ஒவ்வொருவரும் தன்னுடைய கண்களுக்கு நியாயமானதை செய்தார்கள். அரசர்கள் இருந்து அவங்களுக்கு நியாயம் தீர்க்க, ஆகையால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எது சரி என்று பட்டதோ அதன்படி செய்தார்கள். நீதிபதிகள் புஸ்தகம் ஜட்ஜஸ் சாப்டர் 21 verse 25 அப்படியாக படிப்போம். அந்த காலகட்டத்தில் இந்த சைக்கிள் எப்படியாக இருந்தது? பாவம், துன்பம் மற்றும் தேவனின் நாடுதல். பாவம் செய்வார்கள், அப்புறமா கஷ்டம் வரும், அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னியும், ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்பார்கள். அதானோட ரட்சிப்பு கிடைக்கும், ஆண்டவர் உதவி செய்வார், பிறகு சமாதானம் கிடைக்கும், திருப்பவும் மீண்டும் பாவம் செய்து பாவம் என்ற சுழற்சியில் மாட்டிக்கொள்வார்கள். இது சின் சைக்கிள் என்று கூறப்படும். இப்படியாக இருந்தது அந்த காலத்தில். இந்த புஸ்தகத்தின் சில சிறப்புகள் மீண்டும் மீண்டும் நிகழ சுழற்சி. நீதிபதிகள் புஸ்தகம் 7 முறை கிளர்ச்சி மற்றும் ரட்சிப்பின் சுழற்சியை காட்டுகிறது. ஆத்மீக வீழ்ச்சி இங்கு பார்க்கிறோம். இந்த புத்தகம் போரில் தோல்வியால் தொடங்கி உள்நாட்டு கலகம் மற்றும் ஆன்மீக வீழ்ச்சியால் முடிகிறது. எதிர்பாராத வீரர்கள் இங்கே இடத்துகை மனிதர்கள், பெண்கள், பயந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களை தேவன் பயன்படுத்தினார். இங்கே சிம்சோனின் புதிரும் கழுதையின் தாடை எலும்பும் பற்றி அந்த கதை கூட இந்த புஸ்தகத்தில் இருக்கும். மிகுந்த பலம் இருந்தாலும் பலவீனமான குணம் கொண்ட மனிதனாக சிம்சோன் இருந்தான். மற்றும் ஒரே பெண் நீதிபதி இங்க படிக்கிறோம். தீர்க்கதரிசியும் போர் தலைவருமான டெபோராலை பற்றி புஸ்தகத்தில் படிக்கிறோம். மற்றும் கிதியோனின் 300 பேர் கதை கூட இங்க இருக்கிறது. வரலாற்றின் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. கடைசியாக மத்திய அரசு இல்லை, அரசு இருந்தில்ல அந்த காலத்துல. ஒவ்வொரு கோத்திரமும் தனித்தனியாக நடந்ததால் குழப்பமும் பிளவும் உண்டானது. இது ஓவரால் இப்புஸ்தகத்தை பற்றிய இன்ட்ரடக்ஷன். அத்தியாயம் 1 போர்கள் தொடர்கின்றன. யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு கோத்திரங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கைப்பற்ற போராடுகின்றனர். அப்பொழுது யூதா வெற்றி பெறுகிறது, மற்றவர்கள் தோல்வி அடைகிறார்கள். இந்த 1ஆம் அதிகாரம் நமக்கு கூறுவது முழுமையற்ற கீழ்ப்படிதல் எதிரிகளை விட்டுவிடும், அது பின்னர் பிரச்சனையாக மாறும் என்று. 2ஆம் அதிகாரம் சுழற்சி தொடங்குகிறது. புதிய தலைமுறை தேவனை மறக்கிறது, கர்த்தரின் தூதன் இஸ்ரேலை கண்டிக்கிறார். இந்த அதிகாரம் நமக்கு கூறுவது தேவனை மறந்தால் சமரசம் வாழ்க்கைக்குள் நுழையும் என்று. 3ஆம் அதிகாரம் ஏகூதும் ரகசிய பட்டயம். ஏகூத் என்பவருடைய கதை இருக்கும். இஸ்ரேல் மீண்டும் விக்கிரக ஆராதனையில் விழுகிறது. தேவன் அவர்களை மோவாபின் எக்லோன் ராஜாவின் கையில் ஒப்படைக்கிறார். அப்போது இடது கையான பென்யமீன் ஆகிய ஏகூது எழுகிறார். எதிர்பாராத மனிதன். அவன் இருவாயுள்ள கத்தியை உடையுனில் மறைத்து ராஜாவை தனியாக சந்திக்கிறான். உமக்காக தேவனிடமிருந்து ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லி எக்லோனின் வயிற்றில் குத்துகிறான். கத்தி முழுவதும் உள்ளே சென்று கொழுப்பு அதை மூடிவிடுகிறது. எக்லோன் இறக்கிறான், ஏகூது தப்பிக்கிறான். பின்னர் அவன் இஸ்ரேலை வெற்றிக்கு கொண்டு செல்கிறான். ஆகையால் தேவன் எதிர்பாராதவர்களை பயன்படுத்துகிறார். உங்கள் குறைபாடே உங்கள் தெய்வீக பலமாக இருக்கலாம் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இதடுத்து டெபோராள் பற்றி நாம் படிப்போம். டெபோராள், பாராக் மற்றும் யாக்கேல். ஞானமும் தைரியமும் கொண்ட தீர்க்கதரிசியான டெபோராள் இஸ்ரேலை வழி நடத்துகிறார். அவர் பாராக்கிடம்
சிசிராவுக்கு எதிராக போரிட சொல்லுகிறார். ஆனால் பாராக், நீங்களும் வந்தால்தான் நான் வருவேன் என்கிறார். ஆகையால் சிசிராவின் ரதங்கள் சக்தி வாய்ந்தவை, ஆனால் மழை பெய்ததால் அவை சேற்றில் சிக்கிக் கொள்ளுகின்றன. சிசிரா ஓடி யாக்கேலின் கூடாரத்தில் மறைகிறான். அவள் அவனுக்கு பாலை கொடுத்து ஓய்வெடுக்க செய்கிறாள். பின்னர் அவன் தூங்கும் போது கூடார ஆணியை அவன் தலையில் அடிக்கிறாள். ஆகையால் தேவன் பதவி அல்லது பலத்தை நாடவில்லை, தைரியமான கீழ்ப்படிதலை மதிக்கிறார் என்று 4ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 5ஆம் அதிகாரம், இப்பொழுது அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். டெபோராளின் பாடலை பற்றி படிக்கிறோம். தேவனுடைய வல்லமையையும் வீரர்களின் துணிவையும் கொண்டாடும் வெற்றி பாடல் இந்த அதிகாரத்தில் உள்ளது. வெற்றியை ஆராதனையால் கொண்டாடுங்கள், வெற்றியை அளித்தவர் தேவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று 5ஆம் அதிகாரம் நமக்கு கூறுகிறது. அடுத்த 6லிருந்து 7 அதிகாரங்கள் கிதியோனை பற்றி படிப்போம். கிதியோனின் அழைப்பும் வெற்றியும். கிதியோன் மதியானரிடமிருந்து மறைந்து திராட்சை அழிக்கும் இடத்தில் கோதுமையை அடிக்கிறான். அப்போது தேவதூதன் வந்து அவனை வல்லமையுள்ள வீரன் என்று அழைக்கிறார். கிதியோன் பல அடையாளங்களை கேட்கிறான். கல்லிலிருந்து நெருப்பு, ஈரமான மயிர், உலர்ந்த மயிர், எல்லாம். அவன் கேட்டதை எல்லாம் தேவன் செய்வார். பின்னர் தேவன் அவனுடைய 32,000 பேர் கொண்ட படையை 300 பேராக குறைக்கிறார். கைகளில் கவசங்கள் மற்றும் பானைகளுடன் அவர்கள் இரவில் மதியானரை சூழ்கின்றனர். பானைகளை உடைத்து கலகங்களை ஊதி சத்தமிடுகிறார்கள். எதிரிகள் ஒருவரை ஒருவர் கொன்று குழப்பம் அடைகிறார்கள். இந்த அதிகாரம் நமக்கு கூறுவது, தேவன் உங்கள் ஆதாரங்களை குறைத்து தமது வல்லமையை வெளிப்படுத்தலாம் என்று இங்க படிக்கிறோம். வெற்றி ஆயுதங்களில் இல்லை, நம்பிக்கையில் இருக்கிறது என்று. கிதியோன் ராஜ்யத்தை மறுத்தாலும் விக்கிரகம் செய்கிறான். வார்த்தைகளில் தாழ்மையான கிதியோன் போர்க்கொடியான எப்போதை செய்து இஸ்ரேலை விக்கிரக ஆராதனையில் இழுக்கிறான். ஆன்மீக கவனம் இல்லாத வெற்றி வீழ்ச்சியை உருவாக்கும் என்று. அவன் அவ்வளவு வெற்றிகரமாக எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டான். ஆண்டவருடைய அழைப்பு அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் மற்றும் விக்கிரக ஆராதனைக்கு சென்று அவன் வீழ்ச்சி அடைகிறான். 9ஆம் அதிகாரம் அபிமெலேக்கு எதிர்மறை நீதிபதி. இங்கே கிதியோனின் மகனான அபிமெலேக்கு மக்களை ஏமாற்றி ராஜாவாகிறார். அவன் தன் 70 சகோதரர்களையும் கொன்று ஆட்சியை பிடிக்கிறான். ஒரே உயிர் தப்பிய யோத்தாம் ஒரு உவமையின் மூலம் அவனை சபிக்கிறான். பின்னர் கிளர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு பெண் மேல் மாடியிலிருந்து எரிந்த கல்லால் அபிமெலேக் காயமடைகிறான். ஒரு பெண் என்னை கொன்றாள் என்று சொல்லக்கூடாது என்று அவன் தன் ஆயுததாரியிடம் சொல்லி தன்னை கொல்ல செய்கிறான். இந்த அதிகாரம் நமக்கு கூறுவது, இரக்கத்தின் மேல் கட்டப்பட்ட ஆசை அழிவை தரும். பெருமை பிடித்த தலைவர்கள் அவமானத்துடன் விழுவார்கள் என்று. அதிகாரம் 10, உதவிக்கான கூக்குரல். இஸ்ரேல் மீண்டும் எதிரிகளால் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களின் தொடர்ந்த துரோகத்தால் தாமதிக்கிறார். தொடர்ந்து கீழ்ப்படியாமை தேவனின் பொறுமையை சோதிக்கும். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இன்னும் முக்கியம் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். 11ஆம் அதிகாரம், ஜெப்தாவின் துயரமான நேர்ச்சை. விபச்சார பெண்ணின் மகனான ஜெப்தா சக்தி வாய்ந்த போர் வீரனாக இருந்தான். அவனை இஸ்ரேலின் மூப்பர்கள் திரும்ப அழைக்கிறார்கள். அவன் ஒரு அவசர நேர்ச்சை செய்கிறான். வீட்டிலிருந்து என்னை எதிர்கொள்ள முதலில் வருபவரை பலியாக செலுத்துவேன் என்று. அவன் அம்மோனியரை தோற்கடிக்கிறான். ஆனால் வீட்டிற்கு திரும்பும் போது அவன் ஒரே மகள் நடனமாடி அவன் முன் வருகிறாள். இதயமுடைந்த ஜெப்தா தனது நேர்ச்சியை அவளுடைய மகளிடம் கூறுகிறான். வெற்றிக்காக தேவனுடன் பேரம் பேசாதீர்கள். அவசரமான வார்த்தைகள் பெரும் இழப்பை உண்டாக்கும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்து 13லிருந்து 16 அத்தியாயங்கள் சிம்சோனின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி நாம் படிக்கிறோம். மிகுந்த பலம் இருந்தாலும் பலவீனமாக குணம் கொண்ட மனிதன். இங்கே சிம்சோனின் வாழ்க்கை வேதாகமத்தில் மிகவும் வலிமையானதும் துக்கமானதுமான கதைகளில் ஒன்றாகும். இஸ்ரேலரை பெலிஸ்தியரிடமிருந்து விடுவிக்க தேவன் அவரை பிறவிக்கும் முன்பே தேர்ந்தெடுத்தார். அவருக்கு அசாதாரண பலம். சிம்சோனுக்கு அசாதாரண பலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் தனது ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை சிம்சோனால். அவருடைய வாழ்க்கை
ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. தேவனுடைய வரங்கள் இருந்தாலும் நல்ல குணம் இல்லையேன் நமக்கு வீழ்ச்சி வரும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கே சிம்சோனின் அதிசய பிறப்பு. இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பெலிஸ்தியரின் அடக்குமுறையில் இருந்தனர். அந்த நேரத்தில் கர்ப்பம் இல்லாத மனோவாவின் மனைவியிடம் கர்த்தரின் தூதன் தோன்றி ஒரு மகன் பிறப்பான் என்று அறிவித்தார். அந்த குழந்தை பிறப்பிலிருந்தே நசரேயனாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். நசரேயனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த முறைகளை கடைபிடிக்க வேண்டும். திராட்சரசம் குடிக்கக்கூடாது, அசுத்தமானதை தொடக்கூடாது, தலைமுடியை வெட்டக்கூடாது. இது தேவனுக்காக முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் அடையாளம். சிம்சோன் வளர வளர தேவனுடைய ஆவி அவரில் வல்லமையாக செயல்பட ஆரம்பித்தது. இங்கே சிம்சோனின் தலைமுடியில் தான் பலம் இல்லை, அது தேவனுடன் இருந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது. உண்மையான பலம் தேவனிடமிருந்து அவனுக்கு வந்தது. ஆகையால் தேவன் ஒருவருக்கு அழைப்பை கொடுத்தாலும் கூட அவர் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் என்று இந்த சிம்சோனுடைய கதை நமக்கு கூறுகிறது. மற்றும் சிம்சோன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை விரும்பினார். பெற்றோர் எச்சரித்தாலும் அவர் தனது ஆசையையே பின்பற்றினார். பயணத்தின் போது ஒரு சிங்கத்தை வெறும் கைகளால் கொன்றார். பின்னர் அந்த சிங்கத்தின் சடலத்திலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டார். இதனால் அவர் தனது நசரேய விரதத்தின் ஒரு பகுதியை மீறினார். திருமண விருந்தில் அவர் ஒரு விடுகதை சொன்னார். அவரது மனைவி அழுத்தம் கொடுத்து அதன் பதிலை அறிந்து பெலிஸ்தியரிடம் சொல்லிவிட்டார். கோபத்தில் சிம்சோன் 30 பெலிஸ்தியரை கொன்றார். இங்கே சிம்சோனின் வீழ்ச்சி தெலைலாலால் தொடங்கவில்லை, சிறிய சமரசங்களால், கட்டுப்பாடற்ற ஆசைகளாலும் தொடங்கியது. ஆகவே சிறிய கீழ்ப்படியாமைகள் மெதுவாக ஆவிக்குரிய பலத்தை குறைக்கின்றன. சின்ன சின்ன விஷயம் தானே, பரவாயில்ல என்று நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நாம் பெரிய பாவங்களை கூட செய்கிறோம், ஆவிக்குரிய பலத்தை நாம் இழக்கிறோம் என்று இந்த சிம்சோனுடைய கதை நமக்கு கூறுகிறது. 15ஆம் அதிகாரம் சிம்சோனின் ஜெயங்களும் கோபமும். தன் மனைவி வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டதை அறிந்த சிம்சோன் நரிகளின் வாள்களில் தீ வைத்து கொண்டு பெலிஸ்தியரின் வயல்களை எரித்தார். இங்கே பெலிஸ்தியர் அவரது மனைவியையும் மாமனாரையும் கொன்றனர். யூதா மக்கள் பயந்து சிம்சோனை ஒப்படைத்தனர். அப்போது தேவனுடைய ஆவி அவர் மேல் வந்தது. ஒரு கழுதையின் தாடை எலும்பால் 1000 பேரை அவர் கொன்றார். பின்னர் தாகமாக இருந்தபோது தேவனை நோக்கி அழைத்தார். தேவன் அற்புதமாக தண்ணீர் கொடுத்தார். இங்கே கழுதையின் தாடை எலும்பு அசுத்தமானதாக கருதப்பட்டது. பலவீனமான ஒன்றை பயன்படுத்தி தேவன் ஜெயம் கொடுத்தார். தேவன் குறைகள் உள்ளவர்களையும் பயன்படுத்துவார், ஆனால் கோபமும் பழிவாங்குதலும் அழிவை உண்டாக்கும் என்று நமக்கு இந்த அதிகாரம் கூறுகிறது. 16ஆம் அதிகாரம் தெலீலாவும் சிம்சோனின் வீழ்ச்சியை பற்றி நாம் படிக்கிறோம். சிம்சோன் தெலீலாவை நேசிக்கிறார். பெலிஸ்திய தலைவர்கள் அவளுக்கு பணம் கொடுத்து சிம்சோனின் பலத்தின் ரகசியத்தை அறிய சொன்னார்கள். 3 முறை அவள் கேட்டாள். 3 முறை அவள் பொய் சொன்னான். சிம்சோன் உண்மையை கூறவில்லை. இருந்தாலும் அவர் ஆபத்திலிருந்து விலகவில்லை. இறுதியில் அவர் உண்மையை சொன்னார். என் தலைமுடி வெட்டப்படவில்லை, அது தேவனுக்கான அர்ப்பணிப்பின் அடையாளம் என்று. சிம்சோன் தூங்கும்போது டெலீலா அவரது தலைமுடியை வெட்டினாள். பெலிஸ்தியர் அவரை பிடித்து கண்களை குத்தினர், சங்கிலியால் கட்டினர், சிறையில் தானியத்தை அரைக்க வைத்தனர். மிகவும் துக்கமான தருணமாக இருந்தது சிம்சோனுக்கு. கர்த்தர் அவரை விட்டு போயிருந்ததை அவர் அறியவில்லை. ஆனால் மெதுவாக அவரது தலைமுடி மீண்டும் வளர ஆரம்பித்தது. இது மீட்பின் அடையாளமாக இருந்தது. டாகோன் கோவிலில் சிம்சோன் கடைசியாக ஜெபித்தார். கர்த்தாவே, என்னை நினைவு கூரும் என்று. அவர் தூண்களை தள்ளிய போது கோவில் இடிந்து விழுந்தது. ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியரும் சிம்சோனும் இறந்தார்கள். அவருடைய மரணத்தில் அவர் வாழ்நாளை விட அதிக எதிரிகளை அழித்தார். இந்த சிம்சோன் கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, சிம்சோன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான மனிதன். ஆனால் அவரது மிகப்பெரிய எதிரி பெலிஸ்தியர் அல்ல, அவரது கட்டுப்பாடற்ற ஆசைகளே. அவருடைய வாழ்க்கை ஒரு எச்சரிக்கையையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. குணமில்லாத பலம் வீழ்ச்சியை தரும். சிறிய சமரசங்கள் பெரிய அழிவை தரும். ஃபைனலாக தோல்விக்கு பிறகும் தேவன் நம்மை மீட்க முடியும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகையால் பலமான அழைப்பும் பலவீனமாக குணத்தால் வீணாகலாம். ஆனால் சிம்சோனின் கடைசி ஜெபம் ஒரு உண்மையை காட்டுகிறது. தேவனை நோக்கி திரும்பும் உடைந்த வாழ்க்கையையும் தேவன்
மீட்டெடுக்க முடியும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் சிம்சோனின் கதையிலிருந்து. 17ஆம் அதிகாரம் மிகாவின் விக்கிரகங்களும் திருடப்பட்ட ஆசாரியரும். ஒருவன் தன் வீட்டிலேயே ஆலயம் அமைத்து தனிப்பட்ட ஆசாரியரை வைத்துக் கொள்கிறான். பின்னர் ஒரு கோத்திரம் அந்த விக்கிரகங்களையும் ஆசாரியரையும் திருடிக் கொள்கிறது. சத்தியமில்லாத மதம் தேவனைப் போல தோன்றலாம், ஆனால் அவரை மதிக்காது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். 19 21 அதிகாரங்கள் இருளின் மிக மோசமான டார்க் சாப்டர்ஸ் என்று கூறப்படும் இந்த அதிகாரங்கள். ஒரு லேவியனின் அவன் மறுமனைவியும் பயணம் செய்கிறார்கள். கிபியாவில் தீய மனிதர்கள் அந்த பெண்ணை முழு இரவும் துன்புறுத்துகிறார்கள். அவள் இறக்கிறாள். அந்த லேவியன் அவளுடைய உடலை 12 துண்டுகளாக வெற்றி இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு அனுப்புகிறான். பின்னர் அவர்களுக்கு மனைவிகள் கடத்தப்பட்டு கொடுக்கப்படுகிறார்கள். இது துயரத்துடனும் ஒழுக்க வீழ்ச்சியுடனும் முடிகிறது. ஆகையால் ஒரு தேசத்தின் இதயத்தில் தேவன் இல்லையெனில் குழப்பமும் கொடூரமும் ஆட்சி செய்யும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த புஸ்தகம் நமக்கு கூறுவது வெறும் வீரக்கதை அல்ல, அது ஒரு எச்சரிக்கையான ஒரு புஸ்தகம். இது ஆன்மீக சமரசத்தின் விளைவுகளையும் தேவனுடைய முடிவில்லாத இரக்கத்தையும் கூட காட்டுகிறது. உங்கள் கண்களுக்கு சரியானதை செய்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தோல்வியிலும் தேவன் நம்பிக்கை மீட்டெடுக்க இரட்சகர்களை எழுப்புகிறார் என்பது இந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும் பாடம். நமக்கு எது சரியோ அதை பண்ணிட்டு போனா நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் கூறுவதை போல ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடன் இருக்கும் என்று இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் நமக்கு இன்றிரவு கூறுகிறது. புக் ஆஃப் ரூத் நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லோருக்கும் நன்றி ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஆல். இருக்கீங்களா எல்லாம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தமிழ் மேம். ஓகேவா எல்லாருக்கும்? தமிழ் ஓகேயா? புரிஞ்சுச்சா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் கன்னடா பண்ணலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பண்ணலாம். ஒரு வாரம் ஒரு லாங்குவேஜ் பண்ணலாம். ஸோ எல்லாம் கவர் ஆகும். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் கண்டினியூ வித் ரீடிங். குட் நைட் அண்ட் காட் பிளஸ். Good night. Thank you. Thanks, ma'am. உங்களை Thank you, ஹோஸ்ட் ma'am. பண்ணிடுறேன் மேம். Good night, ma'am. குட் நைட் பேபிஸ். Good night. Good night, Savio. You be online. We have to read. Yes, ma'am. Only ma'am